இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக ட்விட்டர் பேஜில் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மை ஆதார் போர்ட்டல் டவுன்லோட் யுவர் இ ஆதார் எனிவேர் எனி டைம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டு விசிட் ஸ்கேன் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. QR கோட் ஸ்கேன் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஆதார் கார்டு ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணி என்ரோல்மெண்ட் ஐடி விர்ச்சுவல் ஐடி நம்பர் என்டர் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணலான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆதார் கிரீஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் யூ கேன் டவுன்லோட் அப் டு 20 times per year சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வருடத்திற்கு 20 முறை இலவசமாக நீங்கள் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஆதார் கார்டு எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை ஆதார்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்துனே மை ஆதார் .uidi.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 seconds லோடாகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜில் வந்து வெல்கம் டு மை ஆதார்னு சொல்லியிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லாகின் வித் ஆதார் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லாகின் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். அது கீழே கேப்ச்சா கோட் இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஒரு 5 secondsலேயே உங்களோட ஆதார் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் இருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லாகின் கொடுத்தோன்னே ஒரு 5 secondsல வந்து அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆதார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். உங்களோட நேம், ஜெண்டர், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் செக் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 seconds லோடாகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிவிட்டு ஒரு டிக் மார்க் மாதிரி ஷோ ஆகும். இந்த மாதிரி ஷோனாலே ஆதார் கார்டு டவுன்லோட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆதார் கார்டு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடாக இருக்கும். அது வந்து 8 characters சொல்லிவிட்டு உங்களுடைய நேமுடைய முதல் 4 லெட்டர் கேப்ஸ்லேயும் அது பக்கத்தில் நீங்கள் பிறந்த வருடத்தையும் என்டர் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ஆதார் கார்டு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நான் டவுன்லோட்ஸில் போய் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்க ஆதார் கார்டு வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓப்பன் ஆன பிறகு ஃபைல் இஸ் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட்னு வரும். அந்த மாதிரி டைமில் உங்களுடைய நேமுடைய முதல் 4 லெட்டர் கேப்ஸ் லெட்டரையும் அதுக்கு பக்கத்தில் பிறந்த வருடத்தையும் என்டர் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. என்டர் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா ஆதார் கார்டு டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இதுதான் ஆதார் கார்டு. இதிலே பார்த்தீங்கன்னா தற்போது ரெட் கலர் பாக்ஸ் மாதிரி கொடுத்து ஒரு டீட்டெயில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க என்பதை பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் என்பது அடையாளத்திற்கான சான்றாகும். குடியுரிமை அல்லது பிறந்த தேதிக்கான சான்றல்ல. இது சரிபார்ப்புக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். ஆன்லைனில் அல்லது குறிப்பிட்ட ஸ்கேன் செய்தல் அல்லது ஆஃப்லைன் XML மூலம் உங்கள் ஆதார் கார்டை வெரிஃபை செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதே இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஆதார் இஸ் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி நாட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆர் டேட் ஆஃப் பர்த். இட் ஷுட் பி யூஸ்ட் வித் வெரிஃபிகேஷன், அத்தன்டிகேஷன் ஆர் ஸ்கேனிங் ஆஃப் QR கோட் ஆஃப்லைன் XML சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆதார் கார்டை வந்து நீங்கள் ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃபாக மட்டும்தான் பயன்படுத்தலாம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் தற்போது இல்லைனா முக்கிய தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.